ஜானகி அம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் சார் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மருதநாட்டு இளவரசி. ஐ திங்க் 1940s எண்டில் அந்த படம் திஸ்டிங்கில் வந்தது. அந்த டயத்தில் வந்து விஎன் ஜானகி அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம், முன்னணி நட்சத்திரம். எம்ஜிஆர் சார் வந்து அது வந்து 2வது படம் 3வது படம் அப்போ தான் ஒரு ஹீரோவா திஸ்டிங் வர்றாரு. அப்போவே வந்து அது எம்ஜிஆர் சாரை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு மாமனிதர், ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலித்து மணந்தார். கடைசி வரைக்கும் அவரை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பாதுகாப்பாக அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த ராமாபுரம் தோட்டம் எம்ஜிஆர் சார் ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு வந்து எந்த டைமில் போனால் கூட சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் சர்வசாதாரணமாக சாப்பிடுவாங்க. அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டு அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்போவுமே போனாலும் சாப்பாடு திஸ்டிங் இருக்கும். அது வந்து விஎன் ஜானகி அம்மா அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். காய்கறி வாங்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பரிமாறலேருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே வந்து அவர் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக திஸ்டிங் அவர் இருந்தவர். அண்ட் இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயர்ஸரோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படம், அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி. அது கல்யாண மண்டபம். அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளல் குணம் படைத்தவர். அது எப்போவுமே வந்து பொது வெளியில் வந்து ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவர் தோட்டம் வீடு எம்ஜிஆர் சாரை பார்த்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் அது அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல்டிடி ஏதோ இதில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது அங்கே கூட வந்திருந்தார். கடைசி இந்த நாள்களில் வந்து ஒரு சில கல்யாணத்துக்கு தான் போவாங்க அது அவ்வளோதான். அண்ட் நான் வந்து அவர் வந்து ஒரு 3 தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் திஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லாயிருக்கும், நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவர் பார்ப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது, நான் சொல்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது, அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையாரும் கூட வந்தாங்க. அப்போ தான் நான் முதல்ல பார்த்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டி போனாங்க.